ஹலோ மக்களே, வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் டைரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியான முறையில் முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ வெளியே அடிக்கிற மழைக்கு சூடாக காரமாக ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு அம்மாட்ட கேட்டப்ப இந்த ரெசிபி செய்யலான்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை 3 ஸ்பூன் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு கூடவே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு அது கூட சேர்த்துக்கிறோம். கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் தக்காளி நல்லா வதங்கணும். இந்த டைமில் தக்காளி வதக்கிட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அது கூட சேர்த்து விடுறோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போய் அதோட டேஸ்ட் வந்து தக்காளி கூடவே இறக்கும். தக்காளி நல்லா வதங்கும் போதே நல்லா மசிச்சு விடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போனதும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மசாலா நல்ல தக்காளி வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு வேண்டி ஒரு டைம் நல்லா கிளறி விடுறோம். கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த குருமாவை நம்ம செட் பண்ணிக்கிறோம். சிலருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு நம்மளுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழம்புக்கு தேவையானது சேர்த்து வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். நல்லா குழம்பு கொதி வர வரைக்கும். கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச முட்டை, ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது எல்லா பக்கமும் கீறி போடணும். இப்போ முட்டையை நம்ம கீறி போடும்போது தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப டீப்பாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் கட் பண்ணக்கூடாது. மீடியமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதும் ஒரு நம்ம கிளறி விடுறோம். அப்போ தான் இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் பிடிக்கும். முட்டையை ஆட் பண்ணது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இது வந்துட்டு
வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம். கொஞ்சம் மல்லித்தழை ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் மட்டும் நம்ம மூடி வேக வச்ச மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த பதத்துக்கு வந்ததும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம குருமாவை மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான முட்டை குருமா ரெடி.